வணக்கம். இந்த சீசன் ஆரம்பிச்ச உடனேயே எனக்கு இந்த 24 மணி நேரத்த பார்த்து எப்படி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ரொம்ப பயத்த குடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கிராண்ட் ஓப்பனிங்கில சான்ஷனா வந்து அவங்களோட இன்ட்ரோ வரும்போது சொல்லியிருந்தேன். பர்ட்டிகுலரா ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். இவங்களோட பேரெல்லாம் எப்படி வந்து உச்சரிக்க போறேன்னே தெரியல. வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். பிக் பாஸ் டீமோ இல்ல பிக் பாஸோ இத பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில அந்த பொண்ண தூக்கி வச்சிருக்காங்க. அ எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ஃபேரா தான் படும். ஏன்னா, ஒரு வாரத்தில நம்ம யாருமே கெஸ் பண்ணவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ, அப்படி முதல் வாரம் போறவங்களுக்கு மேல நம்மளுக்கு ஒரு கரிசனம் தான் ஏற்படும். இதுவரைக்கும் முதல் வாரத்தில கோவப்பட்டு ஒரு ஆள அனுப்பிச்சத நம்ம இதுவரைக்கும் எனக்கு எனக்கு நினைவில்ல. உங்களுக்கு அது மாரி ஏதாச்சும் நினைவு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா, ஒரு வாரமே நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒரு நாள்ல 24 மணி நேரத்தோட கம்மியா ஒரு பொண்ண வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ விட்டு வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி அவங்க வந்து பின்னாடி வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ளார வரலாம். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோட வந்திருக்கும். ஸோ அத வந்து இப்படி உடனே தூக்கி போட்டிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. பட் எனிவே அத தவிர இன்னைக்கு பிக் பாஸ்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தே ஒரு பிரச்சனைய வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டுட்டாரு. ஸோ அதில ஜாக்குலின் வந்து என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த முதல் நாளில் எனக்கு என்ன படுதுன்னா, அவங்க வந்து தனித்தன்மையா தெரியணும், ஒரு இண்டிவிஜுவலா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து மனசுல ரொம்ப உறுத்துதுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்த நம்ப எனக்கு இது உறுத்துது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுலேருந்து அப்படி மூவ் ஆன் ஆவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அத திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க மாரியே பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஓகே. நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த டிசிஷன் எடுத்தத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் பிக் பாஸும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதில பேசுறதுக்கு என்ன வந்தது? சரி உங்களோட இது உங்களுக்கு அதில வந்து உடன்பாடு இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க தெரிவிச்சுட்டீங்க. அத கேமராக்கு முன்னாடியும் சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் மக்களும் பார்த்துட்டாங்க. ஆனா, அத வந்து நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அதனால நைட்டு போய் இப்போ உள்ளார படுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ, அப்புறம் உள்ளார உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து ரொம்ப வீம்பு பிடிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில கண்டுக்காம விட்டுர்றாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்ச அப்புறமும் இந்த ஒரு டாபிக் போகுது. இதில வந்து ஐ திங்க் அவங்க பேர் என்னன்னு நினைக்கல. தர்ஷினியா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து இவங்க கேட்குறாங்க. உங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "இல்ல எனக்கே உடன்பாடு இல்ல. ஆனா பிக் பாஸே வந்து இல்ல அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அதில என்ன டிஸ்கஸ் பண்றது இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறம் அ அத பத்தி நான் பெருசா யோசிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களோட பதில சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு நடுவுல காலையில வந்து ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் டாஸ்க் பண்றாங்க. அதாவது 24 மணி நேரத்தில ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, அத ஒருத்தர் வந்து அவங்களோட கருத்து சொல்றதுக்கான ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணலாமே. ஸோ 24 மணி நேரத்தில உங்கள வந்து எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த காரணத்துக்காக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீபக் சொல்லும்போது, நான் 24 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். அத வந்து ஒரு 24 மணி நேரத்தில விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்புறம் ரவீந்தர் ஃபேட்மேன கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஏற்கனவே வந்து வேற வேற இண்டஸ்ட்ரியில உள்ள ஆட்கள்லாம் பார்த்துட்டேன். ஆனா அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அத நான் 24 மணி நேரத்தில தூக்கி போட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுவே லாஸ்ட்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கலாம் எனக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து அ வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன்ல வந்து ஒரு பதில் சொல்ல முடியாம போயிடுச்சு. நாங்க வந்து அந்த நாங்க 4 பேர் சேர்ந்து தான் ஒரு டிசிஷன் எடுத்தோம். 4 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம். ஸோ, அது மத்தவங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னதான் உங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும். ஸோ, அதனால இன்னைக்கு ஒரு ஆள் எலிமினேட் ஆகுறதா இருந்தா, அந்த ஒரு ஆளா நானா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் உள்ளார உள்ளவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு ஈஸியா வரல. நீ எப்படி அப்படியே வந்து விட்டுக் குடுக்கலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கும்பலா சேர்ந்துட்டாங்க. அந்த பொண்ணு அ என்ன சொல்றது, ஒரு நல்ல மனசோட தான் சொன்னுச்சு. ஆனா, இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து தலையில ஏறி உட்காந்தோனே, லாஸ்ட்ல நாமினேஷன் வரும்போது நெறைய பேர் அந்த ஒரு காரணத்த சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப அவங்களோட பேர் வந்துறக்கூடாது அப்படின்னு சில பேர் அமைதியா இருக்கிறவங்க வந்து அப்படி யாரோட பேர் வந்து நெறையா வருது அப்படிங்கிறத பார்த்து போயிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில ஜாக்லின் வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக்லின் என்ன பண்றாங்க, கடைசியில தான் அவங்க வராங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள கூப்பிடும்போது, நெறைய பேர் தெரியல அப்படி யார சொல்றதுன்னே தெரியலன்னு முடிக்கும்போது கூட அவங்க உள்ளார வரவே இல்ல. கடைசியில ஜாக்லினா இல்ல இன்னொரு பக்கம் வந்து சாஞ்சனாவா அப்படிங்கிற மாரி இருக்கும்போது,
லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். வெளிப்படையாக சொல்கிறாங்க, இல்லை இப்போ நான் வந்து வேறு யாராச்சும் நாமினேட் பண்ணேன்னா நான் வெளில போயிடுவேன், ஸோ என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் ஜாக்லின் வந்து வேறு யாராச்சும் நாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு என்ன கேம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சி விளாட்றாங்களோ அந்த கேம் விளாட்றாங்க. சரி, நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஷோக்கு போனால் நம்ம விட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஆள் பதில் நான் வெளில போகிறேன்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு காலைல பேசினது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஆப்பாயிடுச்சு. ஆனால் ஜாக்லின் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் அவர் பேர் தமிழ்குமரனா, அவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கேள்வி கேட்டார். அதாவது நீங்கள் நேற்று வந்து அவ்வளோ போராட்டம்லாம் பண்ணீங்க, அப்போ வந்து உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இனிமேல் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் உள்ளார வர மாட்டேன்னு சொன்னீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலைல உள்ளார வந்துட்டீங்க. ஸோ அதனால் நீங்களே உங்களுக்கு இதை வந்து சமாதானம் ஆகிட்டீங்க, அதனால் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம், அதில் வந்து இவங்க வந்து பெருசாக வந்து தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணாங்க, அது அப்பட்டமாக தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தீபக்கும் அதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாமினேஷனில் சொன்னாரா இதில் சொன்னாரா அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் வந்து ஜாக்லினோட ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சில பேருக்கு வந்து சில கம்பேரிங் பண்ணுறவங்களே பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் உள்ளார தூக்கி போட்டு நீ உங்களை எப்படா அவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ப்ராபப்ளி பிக் பாஸ் டீமோ விஜய் டிவியோ ட்ரெயின் பண்ணியோ உள்ளார ஆள் அனுப்புகிறாங்களோ ஒரு இன்சைடர் மாதிரி. அப்படி அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் கெட்ட பேர் கிடைக்கும்னு தான் நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நிறைய ஷோஸ் கொடுத்து அதெல்லாம் மக்கள் மனசில் போய் நீங்கள் மறக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடி வேலை பார்த்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அர்ச்சனாவை, அடுத்து வந்து பிரியங்காவை, இப்போ வந்து அடுத்து அந்த வரிசையில் வந்து ப்ராபப்ளி ஜாக்லினும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களோட நடவடிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஓவராக திங்க் பண்ணால் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஓவராக திங்க் பண்ணி தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், தான் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அங்கே வந்து போய் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி போக போகுது அப்படின்னு. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாரு தெரியுமா. ஸோ இதில் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிவு எடுக்கிறதா நினச்சிட்டு அவங்க வந்து அந்த பிங்க் சைடு, அதாவது எல்லாமே பெட்டெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் காட்டாக இருக்கிற அந்த இது சைடை சூஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் சைடில் வந்து கிச்சன் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு ஏதோ இருந்தது, ஐ திங்க் லிவிங் ஏரியா இல்லை, ஐ திங்க் இன்னொரு ஏதோ ஒன்று இருந்தது சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பாய்ஸோட கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவும் கன்ஃபெஷன் ரூம் மட்டும் தான் கிடைச்சது, மற்ற ஏரியாலாம் கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் உங்களோட ஏரியாவுக்கு வந்து ரூல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி நிர்ணயிக்கிறீங்கன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் தமிழ் அவர் பேர், அவர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதாவது கிச்சன் ஏரியாவில் அவங்க வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 3 வேளையுமே அவங்க சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ லன்ச் வேணும்னா என்ன பண்ணணுன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்து டிஷ் வாஷிங் ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு லஞ்சு கிடைக்கும். இல்லைனா மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டின்னர் வேணும்னா அந்த ஹவுஸ் க்ளீனிங்கும் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இப்படி எல்லா வேலையுமே பொண்ணுங்க தலையில் தான் போட போகிறேன். இது வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஈவலாக இருக்கும், ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். ஆனால் இதுதான் கேமு, ஸோ நான் அந்த கேமை தான் விளையாட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக வந்து பேசுகிறாரு. ஸோ அவர் அப்படி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது இந்த சைடில் வந்து பொண்ணுங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ கன்ஃபெஷன் ரூம் நம்ம கையில் இருக்குது, லிவிங் ஏரியாவுக்கு வரது நம்ம கையில் இருக்குது, ஸோ கன்ஃபெஷன் ரூமுக்கு போனாவே அதில் வந்து இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து காலி பண்ணிடுவோம். அதாவது ஒரு வாரம் பாய்ஸை வந்து நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவுக்கு வரணும்னா எங்களுக்கு சாப்பாடு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டால் தான், சாப்பாடு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டால் தான் லிவிங் ஏரியாவுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாரு, நான் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்தால் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ லாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களே வந்து யாராச்சும் அழுதுட்டு நான் வந்து கன்ஃபெஷன் ரூம் கேட்டால் அந்த வாரம் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. லாஸ்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் சைடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த இப்போ ஸ்ட்ராங்காக போட்ட விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு சூப்பராக பாய்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரவீந்தருக்கு எல்லா இடத்துலையும் வந்து போய் உட்கார முடியாது, அவருக்கு உட்காரது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு, கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்னா கேர்ள்ஸ் ஏரியாவில் தான் நல்ல பெஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து ரவீந்தர் எப்போல்லாம் அவருக்கு தேவைப்படுதோ அவர் வந்து கம்ஃபர்டபுளான போய் இடத்துக்கு உட்காந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாப்பிடாமல் கூட இருந்துடலாம், ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு கூட இருந்துடலாம்,
தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ரவீந்தருக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுமோ அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான கேப்டனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது நடக்குது, போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டி யாருமே வந்து அதில் வந்து ஒழுங்காக விளாடவே இல்லை. நிறைய பேர் ரூல்ஸை வந்து மீறினாங்க. அதில் வந்து ஓடலாம் கூடாதுன்னு இருக்குது, ஒரு இடத்துல தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஓடினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட்டில் வந்து அதில் வந்து பெண்கள் வின் பண்ணுறாங்க. பெண்களில் வந்து ஐ திங்க் தர்ஷிகாவா அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து இந்த வாரத்துக்கான நாமினேஷனும் நடக்குது. நாமினேஷனில் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை பற்றி சொல்லும்போது ஜாக்லினை பற்றி சொல்லும்போது அவங்க ஓவராக பேசுகிறாங்க, ஓவராக வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு சில முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள நாமினேட் பண்ணாங்க. அப்புறம் ரவீந்தர் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தால் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர், அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு அவரை நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழை வந்து அதே காரணம் சொல்லி தான் நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் ரஞ்சித்தை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இது வேலைக்கு ஆகாதுங்க, அவர் சில விஷயங்களுக்கு கோவப்படுறாரு, அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரை நாமினேட் பண்ணுறாங்க. எனக்கு இது வரைக்கும் பார்க்கும்போது ரஞ்சித் ஆக்சுவலி பிடிச்சி தான் இருந்தது. 1 hour எபிசோடை பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக மற்ற இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி பார்க்குறதுக்கான எனக்கு டைமே கிடைக்கல. அது தவிர வேறு யார், இன்னொருத்தவங்க ஐ திங்க் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருந்தாங்க. ஸோ இவங்களாம் தான் இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்காங்க. சில பேர் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயராக பார்த்து நாமினேட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து வீக்கான பிளேயராக பார்த்து நாமினேட் பண்ணுறாங்க. இந்த வாரம் யார் அதில் சர்வைவ் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப ஒரு டஃப்பான, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மொதல் வாரத்தில் 12, 13 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளை யாரும் ஒரு ஆளை வந்து கார்னர் பண்ணி அனுப்ப முடியாது. இந்த வாட்டி கிட்டத்தட்ட 6 பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அருண் கூட அந்த இதில் இருந்தார். ஸோ அருணையும் சில பேருக்கு, நிறைய பேருக்கு அங்கே உள்ளார பிடிக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை வெளில அனுப்ப போகிறாங்க. இந்த வாரம் வெளில அனுப்புறதுக்கு அவங்க, ஏன்னா முதல் வாரம்லாம் நம்ம கையில் இல்லைங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் லாஸ்ட்டில் அவங்க யாரை அனுப்பணும்னு நினைக்கிறவங்களாயோ அவங்கள தான் அனுப்ப போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த வாரம் கடைசியில் ஒரு ஆள் அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒயில்ட் கார்டு வந்து ரொம்ப சீக்கிரமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நடந்த எவிக்ஷன் வந்து ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராபப்ளி பின்னாடி நல்லா விளாட்லாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் சம்வன். ஸோ கொஞ்சம் ஒரு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வாரம் விட்டு ஆகணும். ஒரு 30 daysக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் இவங்க இப்படி தான் அவங்களோட கேம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ஃபஸ்ட் டேல இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கார். தமிழ் வந்து சில இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஆனால் சில சமயங்களில் வந்து அவர் ரொம்ப ஓவராக அது கேம் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், இந்த ஒரு நாளில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் யார்? எங்களோட பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் மைக் வந்து சவுண்ட் ஒழுங்காக கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் புது மைக் வாங்கியிருக்கேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it.